Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். நாங்கள் முந்தநாத்து தேர்ஸ்டே ஒன்றில் கெண்டிக்கு போனோம் ஒரு வேலையா. அந்த கிளிப்ஸையும் நாங்கள் எலெக்ஷன் போட போனோம் அந்த கிளிப்ஸையும் அதோடு சேர்த்து ஒரு ஸ்வீட்டான மார்ஷ்மெலோ ரெசிபியையும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ இப்போ ஒரு தேர்ஸ்டே ஒன்றில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் மார்னிங்கோட எழுப்பி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு போகிறோம். ஒரு 8 மணி காலத்தான் நாங்கள் கேண்டிக்கு போக ஸ்டார்ட் ஆகினோம். ஸ்ரீலங்காவில் இப்போ வந்த புதிய சட்டத்தால் எல்லாருக்குமே இப்போ டின் நம்பர் ஒன்று எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ நாங்கள் அந்த டின் நம்பர் எடுக்கிறதுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணினோம். ஆனால் நாங்கள் ஆன்லைனில் அதை ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் ஏதோ ஒரு எரர்னால எங்களுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இயலாமல் இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு அது ஆன்லைன்லேயே எங்களுக்கு செஞ்சுக்கொள்ள இயலாமல் போய்த்ததால் இப்போ நாங்கள் டிரெக்டாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கே தான் போய்த்து கொண்டு மீக்கிறோம். இந்த வீடியோவை கண்டிலேருந்து பார்க்குறவங்களா இருந்தால் சம்டைம் நீங்களும் ஆன்லைன்லேயே அந்த டின் நம்பரை ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு கிடைக்காட்டி இப்படி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கே போய்ட்டு செஞ்சுக்கொள்ளவும் மேலும். நீங்களும் கெண்டியில் இருந்து அந்த டின் நம்பரை ஆன்லைனில் எடுக்கலாமல் போய்த்தா கெண்டியில் இருக்கிற லேக் சைட் ரோட்டுக்கே போய்த்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கே போய்த்து உங்களுக்கு டின் நம்பரை எடுத்துக்கொள்ளும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு போகிறோம். இப்போ வார வழியில் எங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் ஆப்பிக்கோ வந்தோம் எங்களுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு. நாங்கள் ஆப்பிக்கோ காகே ஸ்கில்ஸ் இது போல் சில இடங்களுக்கு வந்தால் நாங்கள் வீட்டிலேருந்து நினச்சி கொண்டு வாரேன் ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் அங்கே வந்து பார்த்ததுமா நாங்கள் நினச்சி கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு மறந்து போய்த்துரும் அங்கே உள்ள மற்ற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. அன்றைக்கு என் அவளுக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதோட அவவும் நானும் வந்தோம். வீட்டுக்கு தேவையான சில திங்ஸையும் எடுத்துக்கொண்டு அவருக்கு தேவையான சில திங்ஸையும் எடுக்கிறதுக்கு தான். நான் எப்பயுமே இப்படி ஷாப்பிங் வரேன்டா நான் வீட்லேருந்து ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு தான் வருவேன் என்னென்ன எடுக்கணுமென்ட்டு. ஆனால் இங்கே வந்தால் எல்லாமே தலைக்கீரை தான் மாறும். அன்றைக்கும் அப்படித்தான் நான் நினச்சி கொண்டு வந்தேன் உண்டு. ஆனால் இங்கே வந்து வேற என்னமோ தான் வாங்கியும் பட்டுச்சு. இது போல் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இப்படி அனுபவம் ஈக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி அனுபவம் ஈக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். லேடிஸ் ஷாப்பிங் பண்ண போனாலே இப்படி தானே நாங்கள் ஒன்று நினச்சி கொண்டு போவோம். ஆனால் அங்கே
கண்டதெல்லாம் பார்த்துட்டு எடுக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை வரும். இது மாதிரி எனக்கு இன்றைக்கு நேற்றுக்கு நடந்ததில்லை. நான் ஷாப்பிங் போன நேரம் எல்லாம் எனக்கு இப்படித்தான் நடக்கிறது. ஆனால் ஆப்பிக்கோக்கு வந்தால் வீட்டுக்கு தேவையான மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளும். நான் புது கட்டி வரும்போது அங்கே தான் போய்த்து எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ஒரே அடிக்கு எடுத்துக்கொண்டோம். ஆப்பிக்கோவில் ப்ரைஸ் வைஸ் செல்ல போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் அங்கே எல்லாமே ஈக்கும். அதனால தான் நாங்கள் அங்கே போய்த்து சில திங்ஸை எடுத்தோம். இது ப்ரொமோஷன் வீடியோ ஒன்றும் இல்லை. நாங்கள் சும்மா போய்த்து எடுத்த வீடியோவை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பவன் லஞ்சுக்கு வீட்டுக்கும் போயிட்டு சேரணுமேன்னுட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கும் வந்தோம். இந்த வீடியோ ஃப்ரைடே நேற்றையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்போ எலெக்ஷன் போடுறதுக்கு தான் போயிட்டு கொண்டிருக்கிறேன். எலெக்ஷன் போட்டுட்டு வந்ததுமா அந்திக்கு என்னமாலும் செய்யுங்களேன்ட்டு என் மவளோரே என்னைய கரைச்சல் பண்ணினேன். இப்போ அவவையும் கூட்டி கொண்டு தான் இப்போ கிச்சனுக்கு போய்த்தேன் மார்ஷ்மெலோ செய்கிறதுக்கு. ராவிக்கு அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட்டையும் பார்த்துக்கொண்டு இதையும் தின்னேலும்னு நானும் நினச்சிக்கொண்டு இப்போ மார்ஷ்மெலோவையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த மார்ஷ்மெலோ செய்கிறதுக்கு நான் 300 கிராம் சுகர் தான் எடுத்தேன். இப்போ சரியாக இந்த சுகரை மெஷர் பண்ணி நான் ஒரு சைடுக்கு வச்சுக்கொண்டேன். அடுத்ததான் இந்த மார்ஷ்மெலோவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் தேவைப்படுது. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டினை போட்டு அதுக்கு அரை கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இந்த ஜெலட்டின் கரையை காட்டியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக வேறொரு பேனில் 300 கிராம் சுகரை போட்டு அதுக்கு அரை கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த சுகரை கொதிக்க வைக்கிற நேரம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கை விடாமல் இதை கிளறி கொண்டே இருக்கணும். இல்லாட்டி இதை அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸும் இருக்கு.
சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகினதுக்கு போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இக்கோணம். இதோட பாகுபதம் வர காட்டியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இப்படி நல்லா பபிள்ஸ் வரும். அப்பையும் இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இக்கோணும். இப்போ பாருங்கள், நான் வேறொரு பவுலில் கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து அந்த சுகர் சிரப்லேருந்து இந்த பச்சை தண்ணியில் ஊற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பச்சை தண்ணியில் அந்த சுகர் சிரப் அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆகுது. அப்போ இதோட பாகுபதம் இன்னும் வரலன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த சுகர் சிரப்பை இன்னும் நல்லா காய்ச்சிக்கொள்ளணும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், சுகர் சிரப் ஃபுல்லாகவே பபிள்ஸ் வந்து இதோட பதம் வந்திருக்கு. இப்போ நான் நேரத்தோட காட்டின மாதிரி அந்த பச்சை தண்ணியிலே இந்த சுகர் சிரப்பை போட்டு கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த சுகர் சிரப் நல்ல கைக்கு நல்ல பால்ஸ் மாதிரி வரும். இப்படி இழுப்பாட்டு கொண்டு இப்போ இதோட பதம் சரியாகிட்டு. அதோடே நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி கரைச்சி வச்சிருந்த ஜெலட்டினையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் போனதுக்கு போகிறோம். கொஞ்சம் அளவான சூட்லேயே இதை நல்லா பீட் பண்ணணும். நாங்கள் பீட் பண்ணுற நேரம் பீட்டரை ஃபுல் ஸ்பீடில் போட்டு தான் பீட் பண்ணணும். பாருங்க, நான் பீட் பண்ணுற நேரம் ஒரு 5 நிமிஷத்துள்ளே இப்படி நல்லா க்ரீம் ஆகி வந்திக்குது. இது நல்லா க்ரீம் மாதிரி பீட்டாகி வந்ததுக்கு போகிறோம். நான் இதோட சுகர்ட லெவலை பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொண்டேன். அதோட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் போட்டு இதை திரும்ப இன்னொரு தடவை பீட் பண்ணினேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் உங்களுக்கு விளங்கும். இப்படி பீட் பண்ணி வர நேரம் எங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிக்கும். அதாவது இது ஒரு ஜாதி இருவுற தன்மை மாதிரி வரும். அப்போ இந்த மார்ஷ்மெலோ ஒழுங்கான பதத்துக்கு நாங்கள் பீட்டாவி எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். லாஸ்ட்டாக இது நல்ல இறுவி பீட்டாவி வர நேரம் நான் இதுக்கு க்ரீன் கலர் கொஞ்சமும் ஆட் பண்ணினேன். க்ரீன் கலர் ஆட் பண்ணினதுக்கு போகிறோம் ஒரு செகண்ட் மாதிரி இதை திரும்ப பீட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இதை ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளணும்.
இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது நான் ட்ரேக்கு கொஞ்சம் பட்டர் பூசி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் இந்த மார்ஷ்மெலோவை கலட்டி எடுக்கிற நேரம் ஈஸியாக கலண்டுபடும். மார்ஷ்மெலோ மிக்ஸை ஃபுல்லாக ட்ரேயில் ஊற்றினதுக்கு போகிறோம். இதை நல்லா ஆற விடணும். லாஸ்ட்டாக மார்ஷ்மெலோ நல்லா ஆறினதுக்கு போகிறோம். ட்ரேலேருந்து எடுத்து இன்னொரு ட்ரேக்கு நல்லா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தூவி இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நான் கட் பண்ணி எடுத்த எல்லா மார்ஷ்மெலோ பீசஸுமே கார்ன்ஃப்ளவர் நல்லா பெரட்டி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் மிச்ச நாளைக்கு இதை வச்சு தின்னோணும்னா இந்த மார்ஷ்மெலோ பீசஸ் எல்லாத்தையும் நல்லாவே கார்ன்ஃப்ளவரில் பெரட்டி வைக்கணும். அப்போ இதை ஒரு 2-3 கிழமைக்கு வச்சு தின்னேலும். கடைகளில் மிச்சம் விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் நீங்கள் இப்படி மார்ஷ்மெலோவை செஞ்சு கொடுத்தா அவங்களும் விருப்பமாக தின்னுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் இதை இப்படி பேக் பண்ணி உங்களுக்கு கடைகளுக்கு போடுறதுக்கு மேலும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சும்மா பஞ்சு மாதிரிக்கு இந்த மார்ஷ்மெலோ. நீங்களும் இந்த மார்ஷ்மெலோ ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோண்டோடு உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.